மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா ஒருத்தவங்க ஒரு சாதனை செய்வாங்க, இல்ல 2 பேரா சேர்ந்து சாதனை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு டீமா ஒரு 4-5 பேரா சேர்ந்து சாதனை பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு ஊரே சேர்ந்து ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க. ஊரே சேர்ந்து தேர் இழுக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஊர் மக்களே சேர்ந்து சாதனை செய்யறாங்கன்னா அப்ப அதுவும் சாத்தியம் தானே? ஆமா, இந்த ஊர்ல அது ஒவ்வொரு வீட்ல இருந்து 2 பேரா சேர்ந்து ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க. ஊர்ல இருந்து ஒரு வீட்ல இருந்து 2 பேரா சேர்ந்து சாதனை செய்யறாங்களா? என்ன சுவாதி கன்ஃபியூஸ் பண்றேன், என்னன்னு தெளிவா சொல்லு. நான் தெளிவா சொல்றேன் கேளு. ஆக்சுவலா கேரளால கோதினி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க மட்டுமே எவ்வளவு ட்வின்ஸ் இருப்பாங்கன்னு நீ கொஞ்சம் கெஸ் பண்ண. ஆக்சுவலி என்னுடைய லைஃப் டைம்ல அதிகபட்சமான ட்வின்ஸே நான் ஜீன்ஸ் படத்துல தான் பார்த்தேன். ரியல் லைஃப்ல அவ்வளவு பார்த்தது கிடையாது. சோ எவ்வளோன்னு நீயே சொல்லிடு. அந்த ஊர்ல மட்டுமே 220 ட்வின்ஸ் இருக்காங்களாம். 220 ட்வின்ஸ் ஒரே ஊர்ல? என்ன சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்லாம 2 செட் ட்ரிப்ளெட்ஸ் கூட இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, யாராவது புது ஆளு கோதினி கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும், என்னடா கிராமத்துக்குள்ள வந்ததுல எல்லாம் கண்ணுல 2 தெரியுதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. ஆக்சுவலி ஏன் அந்த ஊர்ல இவ்ளோ ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. பட் நிறைய பெண்கள் வெளி ஊர்லயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க, ரொம்ப டிஸ்டன்ட்லயும் போயிருக்காங்க. பட் அவங்களுக்குமே ட்வின்ஸ் தான் பிறந்திருக்கான். சோ இது என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு ஸ்லைட் கெஸ்ஸிங் என்னன்னா, அந்த ஊர் தண்ணியில நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கான். சோ அதை அவங்க சின்ன வயசுல இருந்தே இன்டேக் பண்ணதுனால இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இப்படி ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஆக்சுவலி ஸ்வாதி, நம்ம 2 பேர் கூட ட்வின்ஸா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளுடைய ட்வின் சிஸ்டர் எங்க ஷூட் அனுப்பிட்டு நம்ம ஜாலியா ஷாப்பிங் அப்படி இப்படின்னு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்கலாம். சோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. இந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு நல்ல பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஷோ லேடி ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். அதாவது எக்ஸஸ் ஹேர் க்ரோத் இன் விமென். அதாவது என்னோட லாங்குவேஜ், அதாவது மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்கிறது ஹர்சியூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்சியூட்டிசம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபீமேலுக்கு மேல் டிஸ்ட்ரிபியூஷனில் முடி வளர்றது. அதாவது முகம் பகுதிகள், ஃபேஸில், அப்பர் லிப்பில், பியர்ட் ஏரியா, இல்லைனா சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ், செஸ்ட்டு, அப்டமன், பேக்கில், இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு நார்மலாக லேடிஸ்க்கு ரொம்ப மெலிஸாக இருக்கும் ஹேர். பட் இந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு திக்காக, பிளாக்காக, ரஃப்பாக மேல் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்கும்போது அதை பேர் தான் நம்ம ஹர்சியூட்டிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஹர்சியூட்டிசம் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹர்சியூட்டிசம் ரொம்ப காமன். அதாவது சில ரேசஸ், சப்போஸ் சவுத் இண்டியன் ரேசஸே ஃபார் தட் மேட்டர், இல்லைனா ஏஷியன் ரேசஸில் இட் இஸ் குவைட் காமன். உங்களுக்கு சில பேர் ரொம்பவே ஒரு ஹேரியாக இருப்பாங்க உங்களுக்கு. இது தவிர there are 3 reasons why this kind of ஒரு hairiness in women comes. அது ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தாங்க. சில ஃபேமிலிஸில் பேஷண்ட் வரும்போதே எங்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பயங்கர ஹேரி, எல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும், எங்கள் பாட்டிக்கும் இப்படி தான் இருக்கும், என் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஜெனட்டிக் தன்மை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஃபேமிலியல் ஆர் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத். தி அதர் ரீசன் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்னன்னா ஹார்மோனல் இஷ்யூஸ்னால வருது. ஸோ ஹார்மோனல் இஷ்யூஸ்னால ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனை பற்றி. இந்த டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிறது மென் மாத்திரம் கிடையாது, லேடிஸ்லையுமே வி ஹாவ் திஸ் ஹார்மோன். ஸோ ஏன் எப்போ இது நம்மளுக்கு ஒரு இஷ்யூ கொடுக்க ஆரம்பிக்குது, எப்போ நம்ம ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதர் இந்த டெஸ்டோஸ்ட்ரோனோட அமௌண்ட் அதிகமாகிடுச்சு, நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, ஹேர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் இருக்கிற சின்ன அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்ட்ரோனுக்கே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. அப்படிங்கும்போது இந்த 2 ரீசன்னால தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப ஒரு மேல் டைப்ல க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னெல்லாம் ஹார்மோனல் இஷ்யூஸ் உங்களுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப காமன் இஷ்யூ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தான். இது நம்ம PCOS இல்லைன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் 40 to 50% ஆஃப் த விமென் ஆல் ஓவர் த வேர்ல்ட் PCOSங்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம PCOSல என்னென்ன சிம்டம்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ், இந்த ஒரு மேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர் க்ரோத், பிம்பிள்ஸ் அதிகமாக, எஸ்பெஷலி இந்த லோவர் ஜா ஏரியாவில் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது, அண்ட் பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸ், எப்போவுமே ஒரு ரெகுலராக பீரியட்ஸ் வராமல் ரொம்ப இர்ரெகுலராக வருது, சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது, அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறது, அதாவது ஒபிசிட்டி இல்லை வெயிட் கெயின் இருக்கிறது. இது தவிர சில பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதும் காமன், இல்லைனா கொழுப்பு சத்து
அதாவது கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகுது, ஈவன் டயபெட்டிஸ் வருது. லேட்டர் இன் லைஃப் வந்து உங்களுக்கு அதர் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் எல்லாருக்குமே இப்போ பிசிஓஎஸ் இருக்குது. பிசிஓஎஸ்னால் என்ன ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூவில் ஓவரீஸில் சின்ன சின்ன நீர்க்கட்டிங்க இருக்குது. இந்த நீர்க்கட்டி இருக்கிற அது அந்த நீர்க்கட்டியோட சார்ந்த ஹார்மோனல் இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னு சொல்கிறோம். ஸோ இதனால வந்து எல்லாருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் வரணுன்றது கிடையவே கிடையாது. சில பேருக்கு வந்து ஒன்லி பிம்பிள்ஸ் மாத்திரம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். சில பேருக்கு ஒன்லி ஹேர் க்ரோத் வந்து ஒரு மாதிரி ரொம்ப திக் ஹேராக இருக்கும். பட் சம் கேர்ள்ஸ் ஹேவ் ஆல்சோ இந்த பீரியட் இரெகுலாரிட்டிஸும் இருக்கலாம். ஸோ ஒரு பிசிஓஎஸ் ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கும் போது அந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு சார்ந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கலாம். ஸோ இந்த பிசிஓஎஸ்ங்கிறது வெரி காமன் ரீசன் ஃபார் எக்ஸஸ் ஹேர் ஆன் த ஃபேஸ் அண்ட் பாடி. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸை தவிர இப்போ வேற என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, சில டைம்ஸ் என்ன ஆகும், சம் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடியில் இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் சுரக்கிற கட்டிங்க உருவாகலாம், தானாக உருவாகலாம். அதனால வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரோன் லெவல் அதிகமாயிட்டே போகும். பட் அந்த ஒரு இஷ்யூ வருது, ஒரு கட்டி இருக்கு, அது டெஸ்டோஸ்ட்ரோன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அதோட ஜஸ்ட் நாட் ஹேர் க்ரோத், ஹேர் வந்து எக்ஸஸாக ஆகிறதோட தவிர அதர் மேல் டெண்டன்சிஸ், வாய்ஸ் வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும், மேல் வாய்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது வந்து உடம்பு பெருமானம் அதிகமாகிறது, ஒரு மேல் கைண்ட் ஆஃப் மசில் மாஸ் ஆட் ஆகிறது, ஹைட் வருது. ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஒரு மேஸ்குலைனாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் அதோட சேர்ந்து பீரியட் இரெகுலாரிட்டிஸும் வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் சுரக்கிற ஒரு கட்டி இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாக வரது உண்டு. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரீசன்ஸ் ஆஃப் வை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுன்ட்டு. இது தவிர சில பேர் ரொம்ப ஒரு ஒபீஸாக இருக்காங்க, வெயிட் ரொம்ப ஆட் பண்றாங்கன்னா அவங்க அப்டாமினல் ஃபேட்டே வந்து ஹார்மோனா கன்வெர்ட் ஆகி அதுவுமே வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் கொடுக்க சான்ஸ் இருக்கு. தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் வந்து திக் ஹேர் இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. லாஸ்ட் பட் வெரி அன்காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன்ஸ். சில பேர் வந்து உங்களுக்கு மெடிக்கலியே வந்து அவங்களுக்கு ரொம்ப லாங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ், ஆஸ்மேட்டிக்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இல்லைன்னா வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன் உடம்புல சுரக்காததுனால எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கிறவங்க அப்படிங்கும்போது கூட சம்டைம்ஸ் வந்து ஹேர் க்ரோத் அதிகமாகும். இன்னொரு ரொம்ப காமன் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபார்மசியில் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான், பட் ஃபார்மசியில் வந்து போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் கொடுங்க, எனக்கு லைட்டனிங் க்ரீம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து அவங்க சில க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்டெராய்ட்ஸோட இருக்கிற க்ரீமை வந்து உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க ஃபார்மசியில். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டிய விஷயம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பை எனி திங் அக்ராஸ் த ஃபார்மசி விதவுட் யுவர் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஏன்னா வந்து இந்த க்ரீம்ஸை வந்து ரொம்ப நாள் அப்ளை பண்ணுறதுனால ஒரு சைட் எஃபெக்ட் வந்து எக்ஸஸ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸும் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ யூஸ் ஆன் த ஃபேஸ். இதெல்லாம் தான் வந்து காமன்லி ரீசன்ஸ் ஃபார் எக்ஸஸ் ஹேர் க்ரோத். இந்த ஹேர் க்ரோத் வந்து எப்படி வேற என்ன டெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஹார்மோனல் ப்ரொஃபைல், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன், தைராய்டு அண்ட் சுகர் லெவல்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள் டாக்டர் கண்டிப்பாக உங்களை they will be able to guide you. இது பண்ண அப்புறம் when you know okay இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஹேர் க்ரோத் மாத்திரம் தான் இருக்கு, எனக்கு ஜெனட்டிக்காக இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கும்போது என்ன டைப்ஸ் ஆஃப் வாட் கேன் வி ஃபாலோ டு டிக்ரீஸ் த ஹேர். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் there are 2 types of hair reduction. ஓகே, ஒன்று வந்து டெம்பரரியாக பண்ணுறது, இன்னொன்று வந்து பெர்மனெண்ட்டாக எடுக்கிறது. பட் இந்த ஹேர் ரிடக்ஷன் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, உடம்பு பெருமானம் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இழைக்கிறது, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணுங்க ஷுட் பி டெஃபினெட்லி அண்டர்கோ வெயிட் லாஸ். டயட்டில் ஃபஸ்ட்டு சுகர் கட் பண்ணுங்க, as much as possible கார்போஹைட்ரேட் பேஸ்ட் மீலை கம்மி பண்ணி ப்ரோட்டீன் பேஸ்ட் மீலாக மாற்றிக்கோங்க. உங்கள் கார்ப்ஸை கட் பண்ணி எக்ஸசைஸ் நிறைய பண்ணி வெயிட் குறைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வெயிட் லாஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ், அதாவது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமில் அப்படிங்கும்போது இதுவே வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸு. இது தவிர வந்து வீட்டில் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ளக் யோர் ஹேர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீசர்ஸ் வச்சு எடுத்து அந்த முடியை ப்ளக் பண்ணி எடுப்பாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதனால இன்ஃபெக்ஷன் மாத்திரம் இல்லை, ஸ்காரிங்கும் வரும், நிறைய தழும்பு ஃபார்ம் ஆகும். அதனால டோன்ட் டூ இட்.
அண்ட் என்ன டெம்பரரி மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்குது. நம்ம வேக்சிங், த்ரெட்டிங், ஷேவிங் இதெல்லாம் டெம்பரரி மெத்தட்ஸ். அப்போதுக்கு உங்களுக்கு இட் வில் ஹெல்ப். அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குறது என்ன அப்படின்னா, க்ரீம் ஏதாவது கொடுங்க டாக்டர் எனக்கு ஹேர் இந்த க்ரோத்தை குறைக்கிறதுக்கு. க்ரீம் இருக்குது, பட் ஆனால் அதுவுமே டெம்பரரி தான். அதாவது அந்த க்ரீம் எவ்வளோ நாளைக்கு போடுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு ஹேர் தின்னிங் இருக்கும், குறைவு இருக்கும். விட்ட உடனே திருப்பி வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் பேக் டு நார்மல். இது தவிர வந்து என்ன பெர்மனண்டா ஹேர் ரிமூவல் எப்படி டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. லேசர் ஹேர் ரிடக்ஷன் இஸ் த ஒன்லி மெத்தட் வேர் யூ கேன் பெர்மனன்ட்லி டேக் அவுட் த ஹேர். அது என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லேசர் ஹேர் ரிமூவல்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேசர் ஹேர் ரிடக்ஷன்லையுமே 85% ஆஃப் த ஹேர் வந்து போயிடும். அண்ட் இது ஒரு சிட்டிங்கில் பண்ண முடியாது. டெஃபினெட்லி 6 to 8 சிட்டிங்ஸ்ங்கிறது மினிமம் யாருக்கு வேணா தேவை இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் சம்டைம்ஸ் தேவை இருக்குது. ஏன்னா அந்த ஹேர் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எவ்வளோதான் லேசர் வச்சு நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனில் நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் அதிகமாக தேவை இருக்கலாம். எப்படி இந்த லேசர் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்குள்ள அந்த கருப்பாக இருக்கிற பிக்மெண்ட் பேர் மெலனின். அந்த மெலனினை வந்து டார்கெட் பண்ணி அந்த முடி கண்ணை வந்து அழிச்சிருது. ஸோ எவ்ரி சிட்டிங் நீங்கள் வரும்போது, சப்போஸ் ஒன்ஸ் அ மந்த் ஒரு சிட்டிங் வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஒன்ஸ் அ மந்த் நீங்கள் வரும்போது நீங்கள் எவ்ரி சிட்டிங்க்கு அந்த ஹேர் வந்து திக்காக இருக்கிற ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஸ் ஆகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஒரு 3 or 4 சிட்டிங்ஸ், ஒரு 5 சிட்டிங்ஸ் கழிச்சு அந்த முடியே வந்து ஃபுல்லாக காணாமல் போயிடும் உங்களுக்கு. பட் ஈவன் இந்த லேசர் ஹேர் ரிடக்ஷனில் கூட சில ஹேர்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பி ஒன்ஸ் a year or twice a year வந்து லேட்டர் இன் லைஃப் தேவை இருக்கிற சான்சஸும் உண்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி யூ கேன் ரெடியூஸ் யுவர் ஹேர், யூ கேன் ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸஸ் ஹேர் growth on the face. I hope this has helped you today. Have a nice day. இப்போ நீங்க பார்த்த பியூட்டி டிப்ஸ் மட்டும் இல்லங்க, நிறைய பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் மார்னிங் கஃபேவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே.